லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு ரிலீஸ் ஆகி வந்திருக்கிற சச்சின் படத்தோட விமர்சனம். சச்சின் படத்தை பார்க்குறப்ப எனக்கு தோணுன மெயினாக ஒரு விஷயம் தோணுச்சு. இவ்வளோ நல்லா நடிக்கக்கூடிய விஜய் எதுக்கு அரசியலுக்கு போனாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆமாங்க, ஒன்றும் இல்லை, 2026 அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி நடிக்க வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்கள் பாருங்க. இவர் இஃப்தார் நோம்புக்கு போனார், அங்கே போனார், இங்கே போனார். அவங்க முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்க போர்டுலேருந்து விஜய் கட்சியில் நம்ம முஸ்லீம்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, அவர் முஸ்லீம்ஸுக்கு எதிராக நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க மீடியாக்களுக்கெல்லாம். அது பத்திக்கிட்டு எரியுது. இன்னொரு பக்கம் விஜய் வீட்டுக்குள்ளார இருந்தே அரசியல் பண்றாருன்னு ஒரு பக்கம். இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு விஜய ரசிக்க, விஜய் ரசிகரா கூட இல்லை, ஒரு ஆர்டினரி ரசிகரா போனோம்னா இந்த படத்தை ரசிச்சுட்டு வரலாம். ஆனா இந்த படம் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு சில மக்கள் யோசிச்சிருப்பாங்கல்ல, விஜய் ரசிகர்கள் இல்லாதவர்கள், அவர்களை விஜய்க்கு ஓட்டு போட விடுமாங்கிற சந்தேகத்தையும் எனக்கு ஏற்படுத்திருச்சு. ஏன்னா சச்சின் படத்துல விஜய் அவ்வளோ டபுள் மீனிங் டயலாக், ஒரு ஒரு காமெடியன் கூட யோசிக்கிற டைலாக்ஸ் எல்லாம் காமெடியோட பேசியிருக்கிறாரு. இந்த வண்டியில பிபாஸ் அப்பாஸ் ஏத்திட்டு போவார் ஒரு சீனு. அப்போ ஒராஞ்சு ஒரு மாதிரி ஆயிட்டீங்களா, ஹீட் ஆயிட்டீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். அதாவது பைக்கை கேட்குற மாதிரி. அவர் போன வாரம் தான் ஓவர் ஆயில் பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசுவார். இந்த மாதிரி பல டைலாக்ஸ் படத்துல டபுள் மீனிங். அவரு சிங்கிள் மீனிங்கா பேசுனதா சொன்னாலும் இந்த டயத்துல எலெக்ஷன் நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அதான் இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷனுக்கு அவருக்கு கட்சி துவங்கி இருக்கிற காலகட்டத்தில், அவர் கட்சி துவங்கி ஒரு வருஷம் ஆகுது. இந்த டயத்தில் சச்சின் படம் விஜய்க்கு அவர் நடித்த பல படங்களே இப்படிதான். ஆனா விஜய் ரசிகரா ரசிக்கலாம். அவர் ஒரு அரசியல்வாதியா வடிவேல் மாதிரியே பேக் ஆட்டி காட்டுறதெல்லாம் பார்த்தா இவருக்கா அடுத்த வருஷம் ஓட்டு போட போறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கிறது அவருக்கு அரசியலுக்கு பலவீனமாங்கிறதுக்குள்ளார நுழையாம ஒரு படமா பார்த்தோம்னா சச்சின் உண்மையா வித்தியாசமா இன்னைக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதை சொல்லிதான் ஆகணும். அதுல வர்ற பாடல்கள், அதுல வர்ற காமெடி காட்சிகள், விஜயை விட வடிவேலு தான் படம் முழுக்க. ஜெனிலியா கதை என்ன பாத்தீங்கன்னா, ஜெனிலியாவை பாக்குறப்பெல்லாம் ஓட்டுவாரு விஜய். இந்த முட்டல் மோதல் மோதல் ஒரு ஒரு கட்டத்துல காதலாகும். அப்ப இவர் காதலிக்கிறேன்னு சொல்றப்போ ஒரு 30 நாளுக்குள்ளார உன்னை எனக்கு அவ மறுப்பா, உன்னை 30 நாளுக்குள்ளார என்னை காதலிக்க வைக்கிறேன், நீயே உன் வயல ஐ லவ் யூ சச்சின்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டுறாரு. 30 நாளுக்குள்ளார அந்த அம்மாவுக்கு காதல் வந்துடும். தோழிகள் விஜயோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து. ஆனா 30 நாளுக்குள்ளார சொல்லக்கூடாது, 31வது நாள் சொல்லணும்னு நினைக்கிறப்ப விஜயோட அப்பா அமெரிக்காவிலேருந்து யூஎஸ்லேருந்து குதிச்சிருவாரு ரகுவரன். வந்தவர் பெரும் கோடீஸ்வரன், நம்ம இவர் மாதிரி பில்கேட்ஸ் அந்த மாதிரி. ஒரு நிமிஷத்துக்கு 5 கோடி 5.5 கோடி பில்லியன் அப்படின்லாம் சம்பாதிக்கிறாருன்னு ஏதாவது கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது. அன்னைக்கு இந்த படத்துக்கு கரெக்டாக இருந்திருக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதை கேட்டு இந்த மாதிரி தன் காதலை சொல்ல மாட்டாங்க. இவர் ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முறை பேசுறதுக்கு நினைப்பாரு. ஃபோன் வருது. ஃபோன் வந்த பிறகு இருவரும் இணைந்தாரா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு சஸ்பென்ஸ் வைப்போம் பார்க்காதவங்களுக்கு, இணைந்தாரா இல்லையா. இந்த பக்கம் ஊரே கொண்டாடுற ஜெனிலியாவை இவர் ஏன் அவ்வளோ ஓட்டுறாரு அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி ஓட்டுவாரு. இன்னொரு பக்கம் வடிவேலு, இன்னொரு பக்கம் சந்தானம், இவங்கெல்லாம் காத்து கிடக்க ஜெனிலியா விஜய் மீது அஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சில பல காரணங்கள் சினிமாட்டிக்கா வச்சிருப்பாங்க. அது எல்லாமே சச்சின்ல நிரம்பி இருக்குது. ஆனாலும் விஜய் பேசுற ஒரு டைலாக், நான் பொய்யாதான் பேசிட்டு இருக்கேன், என்ன மக்கள் நம்புறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு டைலாக். இது அரசியலுக்கு இன்னைக்கு அவருக்கு அரசியலுக்கும் பொறுத்துற மாதிரி இருந்தாலும் நமக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவர் பண்ண காமெடி சீன்ஸை விடலாம் இந்த மாதிரி சீன்ஸ் படத்துல சிரிப்பு வருது. அந்த மாதிரி இந்த சச்சின் படத்தை பாத்தீங்கன்னா ரசிக்கலாம், கொண்டாடலாம். மகேந்திரன் சார், இயக்குனர் மகேந்திரனோட சன்னு இயக்கிய ஒரே படம் இதுதான். மற்றதெல்லாம் ஸ்கிரிப்ட் வசனம் அந்த மாதிரி எழுதியிருப்பாரு ஜான். இந்த படம் வெறும் பெருசா கதை இல்லாம 2 பேர் உள்ள மோதல் காதலா மாறுற கதை பல படங்கள்ல பார்த்துருப்போம். இந்த படத்துல அதை யூத்ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பொண்ணை வச்சு வெறுப்பேற்றி ஜெனிலியாவுக்கு ஒரு மேல காதல் வைக்கிறது. பிபாஸ் அப்பாஸ் வருவாங்க அந்த சீனுக்கு. இந்த மாதிரி சில விஜய் அப்படி நடிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட நடிகர் ஏன் அரசியலுக்கு போகணும்னு நமக்கு தோணுச்சு. அதே மாதிரி சந்தானம், அதே மாதிரி வடிவேலு, அதே மாதிரி ஜெனிலியா, பிபாஸ் அப்பாஸ், இன்னும் தாடி பாலாஜி, இப்படி எல்லாருமே இந்த படத்துல சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. என்ன சச்சின் ரீரிலீஸ்ல முன்னாடி ரிலீஸ் ஆனதை விட அதிக வசூலை கொடுத்துச்சுன்னா உண்மையா வி கிரியேஷன்ஸ், கலைப்புலி தானு
இன்னும் 4 தமிழ் படங்கள் எடுப்பாரு அப்படிங்கிறனால அப்படி ஒரு வசூலை கொடுக்கணும்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 7 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.